பிரியங்காக்கு வெக்கை மேல கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்கோ? ஏன் மோனிஷா கன்டினியூஸா பிரியங்காவ இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ வந்துட்டு வெக்கைய லவ் பண்ணக்கூடாது, வெக்கைய லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மோனிஷாவோட பிளான் தான் என்ன? இன்னொரு பக்கம் அசீம் வந்து ஒரு கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த எபிசோட்ல. இந்த செகண்ட் லவ் எபிசோட் 11ல என்னென்ன விஷயங்கள் சுவாரஸ்யமா நடந்ததுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு எபிசோட்ல எமோஷன்ஸ், கன்ஃபியூஷன்ஸ், அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்துட்டு நிறைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்ல தினேஷ், வெக்கே அண்ட் வீணா இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மோனிஷா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. மோனிஷா வந்து டக்குன்னு வெக்கே விட்ட உடனே ஆபித் கிட்ட போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ வெக்கே சொல்றாரு அவங்களுக்கு வந்து ஷோல ஸ்டே ஆகிறது தான் முக்கியம் அப்படின்ட்டு. வீணா சொல்றாங்க அவங்களுக்கு வந்து யாரோட இருக்கிறோன்றதுலாம் முக்கியம் இல்லை, அவங்க யாரு கூடனாலும் இருக்க ரெடி இந்த ஷோல இருக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வீணா வைக்கிறாங்க. இப்போ வந்து வெக்கே பாத்தீங்கன்னா பிரியங்கா பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சிட்டு ஷோ ஸ்டார்டிங்ல வந்ததுல இருந்தே பிரியங்காவோட வந்து பேசணும் பழகணும்னு அவர் நினைச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு மோனிஷா விட்டுட்டு பிரியங்காவை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இந்த பக்கம் தினேஷ் வந்து வெக்கேக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்காரு, இவன் நல்லா யோசிச்சுக்கோ, மோனிஷா கிட்ட தப்பிச்சு போய் பிரியங்கா கிட்ட மாட்டிக்காதுன்னு. பட் ஸ்டில் வந்து வெக்கே வந்து இல்லை, எனக்கு மோனிஷா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி வந்து வெக்கே பிரியங்காவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நடுவில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கு வந்து தெரிஞ்சு போச்சு செந்தூரி வந்து நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்க. ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரா, அந்த ப்ரையாரிட்டின்ற வார்த்தையை அவருக்கு ஆப்பு தர மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதனாலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஸோ வந்து சிந்தூரி கிட்ட வந்து அதையும் இந்த எபிசோட்ல அவர் கிளியர் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரியங்கா மேல அவருமே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து வெக்கேக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாள் சிந்தூரின்னு சொல்லிட்டு இருந்த ராஜா நான் பிரியங்கா கிட்ட வந்த உடனே இவரும் வந்து டேக் டைவர்ஷன் எடுத்து பிரியங்கா கிட்ட வராரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ தினேஷும் வந்து வெக்கேவா அதுதான் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தான், உனக்குனே வருவாங்க போல எல்லாரும் அப்படின்ற மாதிரி. இவ்வளவு நாள் சிந்தூரி சொல்லிட்டு இருந்த ராஜா டக்குன்னு பிரியங்கா பக்கம் திரும்புறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ காலங்கத்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐ கான்டாக்ட் டாஸ்க் நடந்துச்சு. இதுல வந்துட்டு எல்லா கண்டஸ்டன்ஸும் தனக்கு பிடிச்ச பார்ட்னரோட ஐ கான்டாக்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுல வந்து நேஹா தேஜஸ், வீணா தினேஷ், அப்புறம் வந்துட்டு பிரியங்கா அண்ட் வெக்கே, அதுக்கடுத்து மோனிஷா அண்ட் ஆபித் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டாங்க. சிலரால பார்க்க முடிஞ்சது, சிலரால வந்து வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரியான வெக்க மொமெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா போயிட்டு சிந்தூரி கிட்ட கேட்டிருப்பாரு போல இருக்கு, நம்ம 2 பேரும் ஐ கான்டாக்ட் டாஸ்க்ல கலந்துக்கலான்ட்டு. செந்தூரி வந்து நோ சொல்லிட்டாங்களாம். ஸோ அதை வந்து தேஜஸ் கிட்ட அவர் கேட்டுட்டு இருந்தாரு, என்ன சொன்னா செந்தூரி அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து தேஜஸ் சொல்லிட்டு இருந்தாரு, ஐ கான்டாக்ட்ன்றது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டிமேட்டான ஒரு விஷயம். அது அவ்வளவு ஈஸியா பண்ணிட மாட்டாங்க. ஸோ தனக்கு பிடிச்சவனோட தன்னோட க்ளோஸா இருக்கிறவனோட தான் பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு அவங்க ஒத்துக்கல, சிந்தூரி அதனால ஒத்துக்கல, ஈடன் கூட நோ சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வெக்கே சொன்னாரு, என்னடா இதெல்லாம் ஃபன்னா பண்ணாங்களே இந்த பிரியங்கா மோனிஷாலாம் ஃபன்னா பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும் இந்த சைடு ஈடன் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. லைக் வெக்கே அண்ட் பிரியங்காவுடைய அந்த ஐ கான்டாக்ட் டாஸ்க்ல பார்க்கும்பொழுது அவங்க ரியலா அவங்க அன்பை பரிமாறிக்கிட்ட மாதிரி இருந்தது, அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்ததுன்னு சொல்லவுமே அதுக்கு உடனே பிரியங்கா நாங்க ரியலா பண்ணணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஈடன் வந்து சொல்றாங்க, அது ஏன் ஒப்பீனியன்பா, நீ எடுத்துக்கணும்னு நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி ஈடன் சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பிரியங்காவை பார்க்க வெக்கே வந்து ரூம்க்கு வந்திருந்தாரு. ஸோ பிரியங்கா கிட்ட வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. அப்போ வெக்கேக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிரியங்கா ஒரு அந்த ஃப்ளவர் எடுத்து தந்தாங்க. அந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா மோனிஷாவும் வெக்கேவும் ஒரு டேட் போயிருந்தப்போ அந்த டேட்ல வந்து மோனிஷாக்கு வெக்கே கொடுத்த அந்த பூ, அந்த பூவை எடுத்து இந்தாங்க உங்களோட நீங்க கொடுத்த அந்த பூ, இது வந்து மோனிஷா கொடுக்க சொன்னாங்கன்ற மாதிரி கொடுத்துடுறாங்க. இதை பார்த்த உடனே வெக்கேவும் சிரிச்சுட்டு சரின்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு அந்த பூவை. ஸோ இது இவங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப நார்மலா தான் போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோனிஷா உள்ள வந்தாங்க. மோனிஷாவில் வந்து ஃபன்னா தான் சண்டை போடுற மாதிரி இவங்களோட சண்டை போட்டாங்க. யாரு பிரியங்காவோட சண்டை போட்டாங்க. நீங்க என்னதான் பண்றீங்க, நீ என்ன என்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்காந்து பேசி ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் பிரியங்கா வந்து சச்சா அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல, நான் நார்மலா தான் பேசிட்டு இருந்தேன், நார்மல் கான்வர்சேஷன் தான், நீ வெளியில கூட போய் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மோனிஷா வந்து இங்கேயுமே வந்து கொஞ்சம் மிரட்டுறாங்க பிரியங்காவை, என்னோட ஆளு நீ சரி கிடையாது, என் ஆளை நீ வந்து தூக்க பாக்குறன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ருதிகா வந்திருக்காங்க. ஸ்ருதிகா வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, யாராவது யார்கிட்டயாவது பேச விரும்புனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ், நீங்க வந்து தனியா போய் பேசலாம், நீங்க பேச விரும்புற ஆளை வந்து தனியா கூட்டிட்டு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லவும் பிரியங்காவோட நான் பேசணும்னு சொல்லிட்டு வெக்கே பிரியங்காவை கூட்டிட்டு போயிட்டு பிரியங்கா கிட்ட கேட்கிறாரு, நீ வந்து ஸ்டார்டிங்ல தான் வந்து ரொம்ப நல்லா இருந்த, ரொம்ப ஜாலியான பொண்ணா இருந்த, ஜாலியா பேசிட்டு இருந்த, இப்போ வந்துட்டு அந்த பிரியங்காவை காணவே காணோம், எனக்கு எப்போ என்னால அந்த பிரியங்காவை பார்க்க முடியும்,
அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாரு வெக்கே. அதுக்கு பிரியங்கா சொன்னாங்க, ஆக்சுவலி அவங்க பேசுனத பார்க்கும்பொழுது அவங்களுக்கும் ஏதோ கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கிற மாரி தான் இருந்தது. ஸோ அவங்க சொன்னாங்க, "எனக்கு வந்து உன்கிட்ட பேசலாம் விருப்பம் தான். ஆனா என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கிண்டல் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து சம்டைம்ஸ் ஃபன்னா எதனா சொல்லிட்டா கூட வந்து எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. அதனால தான் நான் யோசிக்கிறேன்" அப்படின்னு. ஸோ அவங்க இங்க சொல்றது என்னன்னா, மோனிஷா அடிக்கடி வந்து நக்கலா கிண்டல் பண்ணிட்டு போறதெல்லாம் வந்து பிரியங்காக்கு ஹர்ட் ஆகுது தான். ஸோ அதனாலேயே வந்து வெக்கி கிட்ட பேச தயங்குறதா சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜா சிந்தூரி கிட்ட போயிட்டு பேசினாரு. சிந்தூரி கிட்ட போயிட்டு, "நான் ப்ரையாரிட்டின்னு உன்ன மெசேஜ் அனுப்பிச்சேன்ல, அதுக்காக சாரி" அப்படின்னாரு. இல்ல பரவால்ல, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு. சிந்தூரி சொன்னாங்க, "நீங்க வந்து ப்ரையாரிட்டின்னு நெறைய தடவ இன்சிஸ்ட் பண்ணும்பொழுது, அது வந்து ஒரிஜினலா இல்ல. அது ஒரு நேச்சுரலா வர மாரி தெரியல. அதனால தான் வந்து எனக்கு அது டவுட்டா இருந்தது." அப்படின்ற மாரி சொல்லவும், "ஓகே ஃபைன். அப்படி உங்களுக்கு தோணியிருந்ததுன்னா சாரி" அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்க கான்வர்சேஷன முடிச்சுட்டாரு. அடுத்து பிரியங்கா கிட்ட வந்துட்டு கேட்குறாரு ராஜா, "உனக்கு என்ன பத்தின ஃபீலிங் என்ன இருக்கு இப்போ? இன்னும் ஃப்ரெண்ட் ஜோன்ல தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்கவும், அதுக்கு பிரியங்கா வந்து, "ஆமா. நான் இன்னும் ஃப்ரெண்டா தான் உங்கள பார்க்குறேன். இப்ப தானே நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ராஜாக்கும் பிரியாக்கும் நடந்த கான்வர்சேஷனோட வெக்கே அண்ட் பிரியங்காவோட கான்வர்சேஷன் பார்க்கும்பொழுது, அந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து வெக்கே கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாவே பிரியங்காக்கு இருந்த மாரி தெரிஞ்சுச்சு. இப்போ ஸ்ருதிகா வந்து பேரா வந்து பிரிச்சு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுக்குறாங்க. ஸோ அதுல ஈடன் அண்ட் அசீம்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாஸ்க்கா உங்களுக்கு வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பாட்டு கேளுங்க. ஸோ அந்த பாட்டெல்லாம் வந்து உங்க மூட அப்படியே டக்குன்னு மாத்தும். ஸோ நீங்க 2 பேரும் பாட்டு கேட்டு ரிலாக்ஸ் ஆகுங்கன்ற மாரி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா அசீம் வந்து "உசிரே போகுதே உசிரே போகுதே" பாட்ட வந்து ஈடனுக்கு டெடிகேட் பண்றாரு. ஆக்சுவலி அந்த "உசிரே போகுதே" அந்த வார்த்தைய மட்டும் தான் இது ஈடனுக்காக டெடிகேட் பண்ணாங்க. ஆனா அந்த லைன் பார்த்தீங்கன்னா, "உசிரே போகுதே உசிரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுளிக்கையிலேன்னு" வரும். உடனே ஈடன் கேட்குறாங்க, "ஓ! நீ அப்படி சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஐயய்யோ! நான் அப்படிலாம் சொல்லலீங்க. அப்படிலாம் தப்பா நெனச்சுக்காதீங்க" அப்படின்ற மாரி அசீம் சொன்னாரு. ஸோ அசீம் வந்து எந்த இடத்துலயும் ஈடன் வந்து இத வந்து திரும்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம்னு அவர் வேற மாரி ரிலேஷன்ஷிப் கொண்டு போறாரோ அப்படின்னு நெனச்சுக்க கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்காரு அசீம். இல்ல. நார்மலா நீங்க சும்மா இருக்கீங்களேன்ட்டு உங்கள கூட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்ற மாரி தான் அசீம் வந்து நடந்துக்கிறாரு. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஈடன் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈடன் வந்து சொல்றாங்க, "நான் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஃப்ரெண்டா தேவை. என்ன நீங்க உங்க லைஃப்ல ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ அசீம் வந்து உடனே அதுக்கு ஓகே ஃபைன் நம்ம இன்னைலருந்து ஃப்ரெண்டா இருக்கலாம். நம்ம திரும்பி பழகி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்காக சும்மா ஒரு வார்த்தை சொல்லாம, அவர் என்ன சொன்னாருன்னா, ஓகே இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் மனசுல வச்சுக்கிறேன். அப்படின்ற மாரி சொன்னாரு. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் மனசுல வச்சு யோசிச்சு பார்க்குறேன். உங்கள நான் ஃப்ரெண்டா வச்சுக்கலாமா? வேணாமா? அப்படின்னு. அவர் நெனச்சிருந்தா ஓகே இந்த ஷோல தொடரணும்ன்றதுக்காக, வாங்க நம்ம திரும்பி பேர் ஆயிக்கலாம். நம்ம 2 பேரும் திரும்பி வந்து ஃபர்ஸ்ட்லருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம 2 பேரும் பழகி பார்க்கலாம்னு சொல்லியிருக்கலாம். பட் அவர் அப்படி இல்லாம ஹானஸ்ட்டா வந்துட்டு, ஓகே நீங்க ஏதோ சொல்றீங்க. அத நான் மனசுல வச்சுக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறமா கேமரால தனியா சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல அவரு சொன்னாரு, ஈரன் வந்து ஒரு ஆஸ் அ பெர்சனா வந்து எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவங்களோட. ஸோ வெளியில போன பிறகும் அவங்களோட நான் நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு பார்க்கும்பொழுது, ஓகே ஹானஸ்ட்டா பேசினாரே! அப்படின்னு ஷோக்காக இல்லாம, ஹானஸ்ட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் குடுத்தாருல்ல. டக்குன்னு வந்துட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி இருக்கிறதுக்காகவோ, இல்ல ஷோல வந்து நிலைக்கிறதுக்காகவோ அவர் என்னனாலும் மாத்தி பண்ணியிருக்கலாம். ஆனா அது பண்ணாம அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் மனசுல அந்த டைம்ல என்ன நெனச்சாரோ அத செஞ்சாரு இல்லையா? நான் இத ஒரு ஸ்டேட்மெண்ட்டா மனசுல வச்சுக்கிறேன். உங்கள நான் ஃப்ரெண்டா வச்சுக்கணுமா வேணாமான்றத நான் யோசிச்சுக்கிறேன். பட் இப்ப நான் இத ஸ்டேட்மெண்ட்டா மனசுல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து ஹானஸ்ட்டா இருந்த மாரி இருந்தது. அடுத்து ராஜா அண்ட் பிரியங்கா பார்த்தீங்கன்னா, போலராய்ட் கேமரா வச்சு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுத்திருந்தாங்க. நீங்க போலராய்ட் கேமரா வச்சு நீங்க எப்படினாலும் உங்கள ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லவும், அவங்க 2 பேரும் தனியா வந்து செல்ஃபீஸ் அதெல்லாம் எடுக்க போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுதுல வந்து ராஜா ரொம்ப ட்ரை பண்றாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு. பட் பிரியங்கா நோ அப்படின்ற மாரி இறுக்கமா இருக்காங்க. பட் ஜாலியா ஃபன்னா பேசுறாங்க அவ்வளவுதான் ராஜா கிட்ட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ண தாண்டி நான் வரமாட்டேன் அப்படின்ற மாரி தான் ராஜா கிட்ட வந்து பிரியங்கா நடந்துக்கிறாங்க. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா, வெக்கே அண்ட் சிந்தூரி இவங்களுக்கு ஒரு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீ ஷர்ட்ல வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. டீ ஷர்ட்ல பெயிண்ட் பண்ணும்பொழுது வெக்கே வந்து அவருடைய ஓல்ட் லவ் ஸ்டோரி அதெல்லாம் சொல்லிட்டு, வெக்கே வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்தாரு சிந்தூரிக்காக. அந்த பெயிண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தூரிக்கு வந்து அவங்க தாத்தா எப்பவுமே ஒரு ஃப்ரேம் குடுப்பாராம். சிந்தூரிக்கு ஃப்ரேம் குடுக்குற மாரியான ஒரு படத்த வரைஞ்சுட்டு, தாத்தா இஸ் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாரு. அத பார்த்த உடனேயே சிந்தூரிக்கு வந்துட்டு கண் கலங்கிடுச்சு. அழுகை வந்துருச்சு. இந்த யூனிவர்ஸ் ஏதோ எனக்கு மெசேஜ் சொல்ற மாரி இருந்தது. தாத்தா உன் கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்ற மாரி இருந்தது.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கண்ணு கலங்கி ரொம்ப எமோட் ஆயிட்டாங்க. வெக்கேவ வந்து எமோஷனலா கட்டியும் பிடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயும் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அத தாண்டி ஏதாவது தெரியுதா அப்படின்னு பார்த்தா இல்ல. இப்ப தினேஷ், வீணா, தேஜஸ் அண்ட் நேஹா இவங்கள வந்து தனியா ஸ்ருதிகா கூட்டிட்டு போயிட்டு, நம்ம 4 பேர் ஒரு கான்வர்சேஷன் வைப்போம்ன்னு சொல்லிட்டு அவங்களோட பேசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆபித் அண்ட் மோனிஷா இவங்க 2 பேரும் வந்து என்ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ட்டாங்க. மோனிஷா மாரி ஆபித் பண்ணுமா, ஆபித் மாரி மோனிஷா பண்ணுமா. ஸோ 2 பேரும் 2 பேரா மாறி ஆக்ட் பண்ணணும். அண்ட் அவங்கள நீங்க கரெக்ட்டா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லவும், அவங்க 2 பேரும் அந்த சைட் தனியா போயிட்டு, நீங்க ரொம்ப கியூட்டா இருந்தீங்க, நீங்க ரொம்ப செல்லமா இருந்தீங்க, நீங்க ரொம்ப தங்கமா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்க வந்து மோனிஷா அடிக்கடி சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த அவர் பேசினது எல்லாமே வந்து ரொம்ப ஜென்யூனா இருந்தது. அந்த லவ்வ நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மோனிஷா வந்து ரொம்ப ஹாப்பி அபிதோட இப்போ வந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம். அண்ட் அபிதுக்குமே வந்து மோனிஷா கிடைச்சிட்டாங்க, ஒரு நல்ல பேர் கிடைச்சிருச்சு அப்படின்றதுல வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த பேர் வந்து இப்போ வைக்க இல்லைனாலும் மோனிஷா வந்து ஹாப்பியா தான் இருக்காங்கப்பா. அண்ட் அவர் செல்லம் தங்கம்னு சொல்லும் போதெல்லாம் வந்து அவர் ரசிக்கிறாராம், சொல்லலையா, பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு தெரியுதான். ஸோ ஜென்யூனா அவர் வந்து ரசிக்கிறத பார்க்கும்பொழுது எனக்குமே ஹாப்பியா இருக்கு அப்படின்ற மாதிரி மோனிஷா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எப்படியோ சந்தோஷமா இருந்தா ஓகே தான். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா தினேஷ், வீணா, தேஜஸ், நேஹா இவங்களோட வந்து கான்வர்சேஷன் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ தினேஷ் சொன்ன ஒரு லைன் வந்து ரொம்ப பிடிச்சது. பார்ட்னர்ஸ் எப்பவுமே வந்துட்டு நம்மளோட கம்ஃபர்ட் ஸ்பேஸா இருக்கணும், நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். ஸோ தெரிய வச்சுட்டோம்னா வந்துட்டு அவங்க நம்மளோட கம்ஃபர்ட் ஸ்பேஸ் ஆயிடுவாங்க. என்ன நடந்தாலும் வந்து அவங்க நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ தட்ஸ் அ ஜென்யூன் ஸ்டேட்மெண்ட். எஸ், அப்படிதான் வந்து பார்ட்னர்னா இருக்கணும். அதுக்கு ஸ்ருதிகாவும் வந்து நீங்க ஒரு நல்ல ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படின்னு கை தட்டினாங்க. இன்னொரு பக்கம் நேஹா பாத்தீங்கன்னா, நான் வந்து தேஜஸோட எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டு இருக்கேன், அவரோட நான் ஃபியூச்சரை பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தட்ஸ் அ வெரி பிக் ஸ்டேட்மெண்ட். கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 10 நாள் கூட பழகாத ஒரு ஆளை பார்த்துட்டு அவரோட நான் ஃபியூச்சரை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி நேஹா சொன்னது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எடுத்த ஒரு டெசிஷனா இருக்கு. இதை பார்த்து கொஞ்சம் தேஜஸ் மிரண்டுட்டாரு தான். ஆனா அவர் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பதில் சொன்னாரு. இந்த பொண்ணு வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கேன் சொல்றதுனால நான் இவங்க கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அவங்களோட எமோஷன்ஸோட நான் விளையாடக்கூடாது. ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகல அப்படின்னா அதை டக்குன்னு போய் அவங்க கிட்ட டைரக்டா சொல்லிடணும். இழுத்தடிக்க கூடாது, அவங்க எமோஷன்ஸோட விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸ்ருதிகா வந்து எஸ் ரைட், எங்களுக்கும் இந்த மாதிரி தான் வேணும், யாருமே வந்து யாரோட எமோஷன்ஸோடையும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேஜஸ் வந்து அந்த இடத்துல ஜென்யூனா இருந்தது, ஓகேவா இருந்தது. அந்த தட்ஸ் அ ஜென்யூன் ஸ்டேட்மெண்ட். எஸ், கரெக்ட். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லணும், தேவையில்லாம எமோஷன்ஸோட விளையாடக்கூடாது ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஷோல இருக்கிறோன்றதுக்காக. ஆனா பர்சனலா எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. தேஜஸ் வந்து ஜென்யூனாவே வந்து நேஹாவை சூஸ் பண்ணியிருக்காரா, நேஹாவுடைய கேரக்டர் பிடிச்சி சூஸ் பண்ணியிருக்காரா, இல்லைன்னா வந்துட்டு வீணா நோ சொன்னதுனால இப்ப வேற வழி இல்லாம நேஹா கிட்ட வந்து அவர் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துட்டு இருக்காரா ஜஸ்ட் பிகாஸ் இந்த ஷோல வந்து ரீட்டைன் ஆகணுன்றதுக்காக அப்படின்னுமே வந்து எனக்கு நிறைய தடவை தோணி இருக்கு. உங்களுக்கு நான் சொன்ன இந்த கருத்தை பத்தி என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ இந்த எபிசோட்லயே வந்து பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் இல்லைன்னா டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரியங்கா இப்ப வந்து மோனிஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்னால வெக்கேவை வந்து அவாய்ட் பண்ண முடியல, பேசாமலும் இருக்க முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ வந்து மோனிஷாவும் கேக்குறாங்க, நீ வந்து அவரை நிஜமாவே லவ் பண்றியா அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்போ பிரியங்கா சொல்றாங்க, என்ன லவ் கிவ்ன்லாம் சொல்றேன், நான் இன்னும் பேசக்கூட ஆரம்பிக்கல, லவ்ன்றதுலாம் பெரிய வார்த்தை, உங்க லவ்வுக்கு இடையில நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மோனிஷா அண்ட் வெக்கே லவ்க்கு நடுவில் நான் வரமாட்டேன்னு பிரியங்கா சொல்றாங்க. அப்ப மோனிஷா சொல்றாங்க, இல்ல நான் வந்து ஆபித்தை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரியங்காவும் கிண்டல் பண்றாங்க, ஒரு நாள் லவ்வா அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் வருது, பெரிய டவுட்ன்னு சொல்லலாம். இப்ப வந்து மோனிஷா வந்துட்டு ஆபித லவ் பண்றேன், அவரை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பிரியங்காக்கு ஒரு சின்ன ஃபீலிங் வந்து வெக்கே மேல இருக்குன்றதும் மோனிஷாக்கு தெரியும். அண்ட் வெக்கேக்கு பிரியங்காவை பிடிக்கும்ன்றதும் வந்து மோனிஷாக்கு தெரியும். இப்போ அவங்க 2 பேர் சேருறோம், பேசுறோம் அப்படின்னு சொன்னா அதை ஏன் வந்துட்டு வேண்டாம் வேண்டாம்னு மோனிஷா சொல்றாங்க. அவனை நீ லவ் பண்ணக்கூடாது, அவனை லவ் பண்றது இப்போ மட்டும் இல்ல எப்பவுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது, மேபி மோனிஷா வந்து வெக்கே வெளியில போகணும்னு நினைச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. இன்கேஸ் வந்து இப்போ வெக்கே வந்து பிரியங்காவோட செட்டில் ஆயிட்டாருன்னா இந்த ஷோல நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வார கடைசி வரை வந்துருச்சு. ஸோ வந்துட்டு இப்படியே வெக்கேவை சிங்கிளாவே வச்சிருந்தா அவர் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால என்னமோ மோனிஷா பிளான் பண்றாங்களோ, பிரியங்காவை வந்து வெக்கேவோட சேர விட மாட்டேங்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன தாட்.
உண்மையா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எனக்கு ஷோ பார்க்கும்பொழுது அது ஒரு சின்ன டவுட்டா எழும்புச்சு. ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இதுல வந்து மோனிஷா வந்து பிரியங்காவான தன்னுடைய ஃப்ரெண்ட வந்து புரொடெக்ட் பண்றாங்களா? இல்லன்னா வந்துட்டு வெக்கே எலிமினேட் ஆகணும்னு பிளான் பண்றாங்களான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்துட்டு சரி இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட் பார்த்துட்டோம்ல. ஸோ நம்மளுடைய ரியாலிட்டி செக்குக்கு வந்துரலாம். இங்க வந்து கிரீன் ஃபிளாக் யார் அப்படின்னு பார்த்தா அசீம் தான் சொல்வேன். ஹானஸ்டா ரிப்ளை பண்ணதுக்காக. அதாவது ஈரனோட பேசும்பொழுது ஹானஸ்டா சும்மா ப்ரோகிராமுக்காக ஃபேக்கா ஒரு பதில் குடுக்காம, ஹானஸ்டா வந்து நீங்க என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கீங்க. நான் அத மைண்ட்ல வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னது வந்து ஹானஸ்ட் ரிப்ளையா இருந்தது. சும்மா கேம்க்காக பேசாம இருந்ததுனால. ஸோ அத வந்து கிரீன் ஃபிளாகா நான் பார்க்குறேன். ரெட் ஃபிளாக் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கும் வந்து எபிசோட்ல எனக்கு மோனிஷா தான் ரெட் ஃபிளாகா தெரிஞ்சாங்க. ஏன்னா எமோஷன்ஸோட ப்ளே பண்ற மாரி தெரியுது. இந்த சைடு வந்துட்டு ஆபித் கிட்ட நெறைய வார்த்தைகள் அவங்க பேசுறாங்க. செல்லம், தங்கம் அப்படி இப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிரியங்காவ வந்து வெக்கேவோட வந்து நீ பேசக்கூட கூடாது, நீ சேரக்கூட கூடாது. அப்படி எதனா பேசினாலும் வந்துட்டு கிண்டல் பண்ற மாரி அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கன்டினியூஸா. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் எமோஷன்ஸோட ப்ளே பண்ற மாரி இருக்கு. ஸோ அத வந்து நான் ரெட் ஃபிளாகா பார்க்குறேன். காமெடி மொமெண்ட் அப்படின்னு பார்த்தா, ஸ்ருதிகாவோட பேசும்பொழுது தேஜஸ் வந்து சொல்லியிருப்பாரு, ஹாப்பி லைஃப், ஹாப்பி வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தினேஷ் வந்து சொல்லியிருப்பாரு, ஓ இந்த கவிதை வந்து அமெரிக்கால கூட இருக்கா அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த நேரத்துல டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டது வந்து ரொம்ப ஃபன்னியா இருந்தது. நானே வந்து டப்புன்னு குபுக் அப்படின்னு சிரிச்சுட்டேன். ஸோ அது வந்து காமெடி மொமெண்ட்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தா, எனக்கு என்னமோ ப்ரொடக்ஷன் டீம் வந்து சிந்தூரியையும் வெக்கேவையும் ரொம்ப ஒன்னா புஷ் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க 2 பேர் பார்ட்னர் ஆகுங்கன்னு டாஸ்க் மேல டாஸ்கா ஒன்னா கொடுத்து அவங்களுக்கு நிறைய டைம் கொடுத்து நீங்க 2 பேர் பார்ட்னர் ஆகுங்கன்னு புஷ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து வெக்கையோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேற இடத்துல இருக்கு. பிரியங்கா மேல இருக்கிறாங்க. அவங்களால வந்து அந்த ஃப்ரெண்ட் ஜோன் அந்த வைபை தாண்டி அவங்களால மூவ் பண்ண முடியல அப்படின்றது வந்து கிளியரா தெரியுது. இது எதனால அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி சிந்தூரிய வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஷோல எடுத்துட்டு வரணும்னு ட்ரை பண்றாங்களோ என்னமோ, அதுக்காக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்டாவே இருக்கு எனக்கு. ஒருவேளை சிந்தூரி ஷோல வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்லைன்னா ஃபியூச்சர் எபிசோட்ஸ்க்கு வந்து இந்த பில்டப் வந்து எஃபெக்டிவா இருக்கும்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.